சொல்லிட்டு ஒதுக்கி லைட்லாம் இங்கே தனியாக இருக்க மாதிரி இருக்கு. அப்ரூவல் வாங்க சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கல எல்லா ஆப்ஷனையும் டிஸ்பிளே பண்ண சொல்லிட்டு பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் வருஷம் பண்ணிக்கிறோமா வரையை புரிந்து மாணவர்களிடையே உரையாட இருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியில் குறிப்பாக கடந்த ஆண்டு கல்வி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம படித்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இங்கே 2 மாணவிகள் வரும்போது சொன்னாங்க, 6th படிக்கிறவங்க உங்களுடைய பிறந்தநாள்னு சொன்னாங்க. வாழ்த்து சொல்ல போயிட்டு நீங்கள் என்னவா போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு மாணவி கலெக்டர்னு சொன்னாங்க, இன்னொரு மாணவி ஆசிரியர் கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கத்தோடு 2 கண்ணா நினச்சிட்டு இருந்தோம்னா தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அதே போல் பெற்றோர்களையும் மதிக்கணும். நம்ம துறைக்கு நிறையவே செஞ்சுருக்காங்க. இப்போ நல்லாவே நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம். நம்ம ஸ்கூல்ஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பொதுவாக விடுதிகள் நம்ம இந்த 3 வருஷம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விடுதிகள், குறிப்பாக கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகள் விடுதிகள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம ஸ்கூல்லாம் பழசாக இருந்துச்சு, அது 100 கோடி ஒதுக்கீடு பண்ணி ஸ்கூல்ஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதா அதுக்கு ஒரு சிறப்பு நிதி. இது போல் ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் பார்த்துட்டு போய் நாங்கள் ரெக்வஸ்ட் வைக்கும்போது தான் முதலமைச்சர் அவர்கள் நமக்காக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் இட்லிமா, சாம்பார் சட்னி, மத்தியானம் சாப்பாடு அனுப்பி போயிட்டாங்க. உருளைக்கிழங்கு இது உருளைக்கிழங்கு சட்னி, சாம்பார். காலையில் இட்லி சட்னி சாம்பார், காலை சாப்பாடு. அரிசி பரவாயில்ல, நல்லா தான் மாதம் கழிச்சு தான்
டைம்